இனிமே வரவே மாட்டேன், தெரியும்ல? அப்ப போறதுன்னே முடிவு பண்ணிட்டீங்களா? எங்க போற? என்ன பத்தி கவலைப்படாத, நீ போய் பாடி பண்ணு. நீ எங்க போற? அப்ப பாப்பா வரட்டிக்கிட்டு அந்த ஊரின் சிறைப்பட்ட இதோட முடிச்சு போச்சு. கனவு கண்ணை கேலி செய்யுமா? ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ராவல் இறை சேனல். பார்க்குற அனைவருக்கும் சதீஷோட அன்பான வணக்கம். இன்றைக்கி லாஸ்ட் நாள் பேங்காக் கூட்டி நான் இன்றைக்கி கிளம்ப போகிறேன். போகிறதுக்கு மனசே இல்லைங்க. போகிறதுக்கு மனசே இல்லைங்க. இந்த 5 நாள் செம்ம சூப்பராகவே இருந்தது. நாங்கள் மறக்க முடியாத ஒரு நாள் தான். இந்த 5 நாள் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண இடம் ஃபுல்லாகவே எங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாள் ஃபேமிலியோட கண்டிப்பாக தாய்லாந்துக்கு விசிட் பண்ணுங்கள். ஃபேமிலி ஆக்டிவிட்டி நிறைய பிளேஸ் இருக்குது, நீங்கள் அதை போய் விசிட் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். நான் போன ஐலாண்டு எல்லாமே வேறு லெவலில் இருந்தது. சரி, இப்போ விஷயத்துக்கு வரேன். 12 மணிக்கு செக் அவுட் பண்ணிட்டோம் ரூம்லேருந்து. இப்போ நாங்கள் ஏர்போர்ட் போகிற வழில 2 முக்கியமான கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்களாம். பேங்காக்கில் இருக்கக்கூடிய 2 முக்கியமான கோயில். இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு என்ட்ரி டிக்கெட் ப்ரைஸு ட்ராவல் பேக்கேஜில் வராது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அந்த கோயிலை போய் விசிட் பண்ணலாம். அதுக்கான என்ட்ரி டிக்கெட்டே உங்களோட ஓன் அமௌண்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, போகிற வழில அது என்ன கோயில் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி தான் நாங்கள் போனோம். உண்மையிலே சொல்லப்போனால் கோயில் மட்டும் இல்லைங்க, எல்லாமே இந்த இடத்துல செம்ம சூப்பராக இருந்தது. எங்கள் ஹோட்டல் ரூமில் இருந்து ஒரு 1 hour கிட்ட நாங்கள் ட்ராவல் பண்ணோம் இந்த கோயிலுக்கு. எங்களோட ஃப்ளைட் டைம் பார்த்திங்கன்னா நைட்டு 9 மணி தான். அதனால் டைம் நிறையவே இருக்குது. அதனால் நாங்கள் பொறுமையாகவே ட்ராவல் பண்ணோம். ஒரு பிக்கெஸ்ட்டு ஒரு புத்தா சிலைக்கு தான் வந்திருக்கிறோம். இதோட டிக்கெட் ரேட்டு பார்த்திங்கன்னா 100 ரூபா. உங்கள்கிட்ட அமௌண்ட் இருந்தால் நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து ட்ராவல் ஏஜென்சி வந்து பண்ணி தர மாட்டாங்களாம், நம்மளாக தான் எடுத்துக்கணுமா. அதுக்கப்புறம் வந்து இந்த கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு வந்து ஷூ அலோடு இல்லை, ஷூவை பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து சின்ன ட்ரெஸ்ஸு போட்டிருந்தால் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நோட்டீஸ் போர்டில் போட்டிருப்பாங்க. அவங்க பக்கத்தில் சால் இருக்குது, அது வந்து டெபாசிட் பண்ணுமா 120 ரூபா. 100 ரூபா வந்து டெபாசிட்டு, 20 ரூபா அவங்க எடுத்துப்பாங்க. ஓகே கைஸ், இப்போ அதுக்கு முன்னாடி இந்த கோயிலை சுற்றி என்னெல்லாம் இருக்குது அப்படியே சின்னதாக நோட்டம் விடலாம் வாங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கோயிலுக்கு நீங்கள் போயிருப்பீங்க. அது இந்து கோயிலாக இருக்கட்டும், கிறிஸ்டின் கோயிலாக இருக்கட்டும், முஸ்லீம் கோயிலாக இருக்கட்டும். எதுக்காக நான் இது சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோயிலுக்குலாம் நீங்கள் போகும்போது சைலண்ட்டாக இருப்பீங்க. ஏன்னா அந்த கோயிலுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நீங்கள் கொடுக்குறீங்க, ரைட்டுங்களா? அதேமாரி தான் இந்த கோயிலுக்கும் நான் வந்திருந்தேன். எங்களை மாரி நிறைய பேர் இந்த இடத்துக்கு விசிட் பண்ணியிருந்தாங்க. இங்கே மேக்ஸிமம் இந்தியன்ஸ் தான் அதிகமாக இருக்கிறாங்க. ஆனால் இந்த கோயிலுக்கு வந்ததுலேருந்து எல்லாருமே வந்து கூச்சல் போட்டுக்கிட்டு, சவுண்டு கொடுத்துக்கிட்டு, அங்கே லைவ் வீடியோ பேசிக்கிட்டு, பக்கத்தில் பேசிக்கிட்டு, அந்த சிலை மேலே கையை வச்சுட்டு எல்லாமே நிறைய டிஸ்டர்ப் பண்ணியிருந்தாங்க. நம்மளுக்கு எப்படி நம்ம ஊர் கோயில் வந்து ரொம்ப சைலண்ட்டாக நம்ம மதிக்கிறோமோ, அதேமாரி அந்த ஊர் மக்களுக்கு இந்த கோயில் ரொம்ப முக்கியமானது. இந்த இடத்துக்குலாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக சைலண்ட்டாக இருங்க. எங்களை 2 கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. 2 கோயிலும் செம்ம சூப்பராகவே இருந்தது. லாஸ்ட்டாக வந்த இந்த கோயில் நீட் அண்ட் க்ளீனாகவே இருந்தது. பார்க்கறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. நாங்கள் கோயிலுக்குள்ளே போகும்போது இவங்களோட பாரம்பரியம், இவங்களோட வாழ்க்கை முறை என்ன, இந்த கடவுளை எப்படி வழிபடுறாங்கன்னு சொல்லி நிறைய விஷயத்தை நான் இந்த இடத்துல பார்த்து தெரிஞ்சுட்டேன். எனக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. நம்ம கோயிலெலாம் சிவன் சிலையை பார்த்துருப்போம். ஒவ்வொரு கோயிலுக்கு ஏற்ற மாரி ஒவ்வொரு விதமான சிவன் இருப்பார். அதேமாரி தான் இங்கேயும் புத்தா சிலை. இந்த இடத்துக்கு ஏற்ற மாரி புத்தா சிலை நிறைய விதத்தில் வந்து இங்கே வச்சுருக்கிறாங்க. பல அவதாரம் எடுத்திருப்பார் போல இருக்குது.
ஒவ்வொரு சிலைக்கும் ஒவ்வொரு விதமான பேர் இருக்குது. அது நீங்கள் டைரெக்டாக வரும்போது நீங்கள் படித்து பாருங்கள், அது உங்களுக்கே புரியும். இந்த இடத்த பார்த்து முடிச்சு அப்படியே நம்ம இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்ப போகிறோம். நீங்களே என் கூட சேர்ந்து பாருங்கள் எப்படி இருந்தது சொல்லிட்டு. டே 5 ஃபைனல் பிளேஸ் இதுதான் புத்தா கோயில். இதையே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். தாய்லாந்து ட்ரிப்பு எனக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. முக்கியமாக அந்த பட்டாயா அண்டு பேங்காக் இது 2 ஊரை வந்து சுற்றி காமிச்சாங்க. ரொம்ப ரொம்ப அழகுனா அழகு, அப்பேற்பட்ட அழகுங்க. இவங்களோட கலாச்சாரம், நாகரிகம், இவங்களோட டூரிஸ்ட் பிளேஸு என்னெல்லாம் இருக்குது நான் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. இந்த 5 நாளே வந்து எனக்கு டைம் போனதே தெரில. அந்தளவுக்கு செம்ம சூப்பராக போயிடுச்சு. பேங்காக்கு நம்ம சென்னை மாரி இருந்தது. ஃபுல் ஏரியா டிராஃபிக் தான். பட் இருந்தாலும் வந்து இந்த ஒரு பிளேஸில் முக்கியமான விஷயம்லாம் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்ப போகிறோம். எனக்கு ஃபைனலாக வந்து இந்த இடம் வந்து விட்டு போகிறதுக்கு மனசே இல்லை. ஓகே கைஸ், இதுதான் என்னோடய ஃபைனல் வீடியோ. எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்ப போகிறோம். நெக்ஸ்ட் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு தான் போகிறோம், பேங்காக். ஃபைனலாக ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். இந்த 5 நாள் எப்படி போச்சுன்னே எனக்கே தெரியலங்க. செம்ம சூப்பராகவே இருந்தது. கண்டிப்பாக நான் சென்னைக்கு போனேன்னா என் ஃப்ரெண்ட்ஸு அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லார்கிட்டே இந்த தாய்லாந்து ட்ரிப்பை பற்றி ஷேர் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்களும் ஃபேமிலியோடு வந்து தாய்லாந்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இந்த 5 நாள் கண்டிப்பாக என்னால் மறக்க முடியாதுங்க. சொல்லதுக்கு வார்த்தையே இல்லை. தாய்லாந்து அந்தளவுக்கு அழகாக இருந்தது. சென்னையை விட்டு தமிழ்நாடை விட்டு நான் வேறு எந்த ஊருக்கு நான் போனதே இல்லை. ஃபஸ்ட் டைம் தாய்லாந்துக்கு வந்தேன். எனக்கு ரொம்பவே சூப்பராகவே இருந்தது. இந்த ஜென்மத்திற்கு விடை பெறுகிறேன். ஓகே கைஸ், ஃபீல் பண்ணவே போதும். நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம். நம்ம தாய்லாந்து ஏர்போர்ட்டில் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு ஷார்ட்டாக பார்த்துருவோமா? உங்களோட பாஸ்போர்ட்டையும் டிக்கெட்டையும் கையில் வச்சுக்கோங்க. செக்கிங் லக்கேஜ் போட்ட பிறகு போர்டிங் பாஸ் கொடுப்பாங்க. அதை கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் டிக்கெட்டையும் பாஸ்போர்ட்டையும் பேக்கில் வச்சுக்கலாம். ஏர்போர்ட்டுக்குள்ளேயே நிறைய ஷாப்பிங் பண்ணக்கூடிய ஸ்பாட்லாம் இருக்குது. நீங்கள் தாய்லாந்தில் எதுவுமே ஃபேமிலிக்கு வாங்கலை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஏர்போர்ட்டுக்குள்ளே வாங்கிக்கோங்க. ஆனால் இன்வாய்ஸ் பில்லு மட்டும் கையில் வச்சுக்கோங்க. ஏன்னா சென்னைக்கு வந்தால் கண்டிப்பாக கேட்பாங்க. என்னோடய ஃப்ளைட்டு ரெடியாக இருக்குது. ஏர் ஏசியா பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த 5 நாள் தாய்லாந்தில் நான் போன இடம் எல்லாமே செம்ம சூப்பரான ஒரு இடம். நீங்களும் ஃபஸ்ட் டைம் ஃபேமிலியோட தாய்லாந்துக்கு விசிட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய டவுட்லாம் வந்து நான் கிளியர் பண்ணுறேன். கூடிய சீக்கிரத்தில் நான் லைவ் வீடியோ போட போகிறேன். அதில் வரக்கூடிய டவுட்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அது நான் பிஃபோராகவே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். எப்போ லைவ் வர போகிறேன், எத்தனை மணிக்கு வர போகிறேன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வரக்கூடிய பேசிக் டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த பேக்கேஜில் போனீங்க, எத்தனை மணிக்கு போனீங்க, ரூம் எப்படி இருந்தது, அமௌண்ட் எவ்வளோ எடுத்துகிட்டு போனீங்க, கையில் எவ்வளோ எடுத்துகிட்டு போனீங்க, இப்படி தான் வரப்போகுது. அது டோட்டலாக வந்து லைவ் வீடியோவில் வந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிடுறேன். நீங்கள் தொடர்ந்து நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு அப்டேட் நான் கொடுத்துட்டே இருக்கிறேன். ஓகே கைஸ், ஃபைனலாக வந்து இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்ப போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே கிளியராக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்க வரை உங்களை இந்த விடைபெறுவது உங்கள் சதீஷ். பை பை கைஸ்.